ஆனால் கொரியாவில் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு அவர்கள் கொடுத்த விலை என்ன? அவர்கள் கொடுத்த விலை என்ன? கொரியாவில் எழுப்புதல் ஒரு 100 வருஷமா தான் வந்திருக்கிறது. கொரியாவினுடைய எழுப்புதல் ஒரு 100 வருஷம் தான். ஆனா 2025 வருஷமாக தோமா என்ற அப்போஸ்தலர் இந்தியாவுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை கொண்டு வந்தார். 2025 வருஷம் ஆச்சு. அப்ப இங்கிருந்து தானே உருவான சபைகள்ல 50 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், 50,000 என்று ஒவ்வொரு சபையில் இங்குதானே வந்திருக்கணும் நியாயப்படி. ஆனால் கொரியாவில் வந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு போதகமார்களும் தன்னுடைய ஆவி, தன் ஆத்மா, சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அனுதினமும் அர்ப்பணித்து ஒரு நாளைக்கு அவர்கள் 3 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபத்தில் இருக்கிறார்கள். 3 மணி நேரம் என்றால், கர்த்தாவே நீங்க தானே எங்களை அழைத்தீங்க, உங்க மகிமை எங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க என்று சொல்லி 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 அவர் முழங்காலில் நின்று கர்த்தருடைய சமூகத்தை போராடுகிறார்கள். 2வது, வாரத்தில் ஒரு நாள் அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் தண்ணீர் கூட பருகாமல் அவர்கள் தேவ சமூகத்தில் உபவாசத்தில் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு, அவர்கள் தங்களே ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் பிதாவுக்கு கொடுத்ததன் விளைவு, தேவன் தான் இந்த வேதத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அத்தனை அற்புதங்களையும், அத்தனை அடையாளங்களையும், அத்தனை அபிஷேகத்தையும், அத்தனை மகிமையான காரியத்தையும் ஏதோ அந்த பாஸ்டர்கள், அந்த போதகர்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய விளைவு, அவர்கள் எங்கே சென்று அவர்கள் போதித்தாலும் பிசாசுகள் ஓடுகிறது, கட்டிகள் மறைகிறது, கண்கள் திறக்கிறது, ஊமைகள் வாய்கள் திறக்கப்படுகிறது, முடவர் நடக்கிறார். இது இந்தியாவில் தான் நடக்கும், இங்கதான் நடக்கும். 140 கோடி 45 கோடி ஜனங்க இருக்கிறது தான் நடக்கும். என்ன நடந்தது என்றால், சாத்தான் 100க்கு 60 மடங்கு பாஸ்டர்மார்கள் கண்களை, இதயத்தை பிசாசு இன்றைக்கு திருடி வைத்திருக்கிறார். கொஞ்சம் பேர் பிசாசுக்கு வாடகை விட்டிருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் பிசாசுக்கு லீஸ்கே விட்டிருக்கிறார்கள். என் உயிர் உள்ள வரைக்கும் பிசாசை உனக்கு நான் லீஸ்க்கு விட்டுட்டா போறேன் என்று சொல்லி, இதை நான் உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தை சுமந்து செல்கிற அந்த தயவு தேவன் எனக்கு தந்ததின் விளைவு. நான் நீங்கள் பரியாசம் பண்ணி நீங்கள் சிரிப்பதற்காக சொல்லவில்லை, நீங்கள் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்காக இதை நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் என்ற முறையில், ஆமன் என்பார்கள், ஒரு ஊழியக்காரர் என்ற முறையில் கத்தோலிக்க சபை எத்தனை எஃகு கோட்டை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லி எந்த கத்தோலிக்க பாதரும் ஆண்டவராக இயேசு விசுவாசி நீ ரட்சிப்பை பெறுவாய் என்று சொன்னதே கிடையாது. சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. சொன்னா இங்க நம்ம இருக்கவே முடியாது என்ற முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அதனால எவன் எக்கெடுக்கட்டு போன எனக்கு என்ன, இவ்வளவு சொத்து சுகத்துக்கெல்லாம் நான் அதிபதி ஆகிட்டாங்க. நல்லா காலத்தை செலவு பண்ணுவோம், நல்லா ஜாலியா இருப்போம், சுகமா இருப்போம். ஊர் உலகத்துல இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு நிலத்துல கொட்டி வச்சுக்கிற மாதிரி அவனுங்க செத்து போனவனுங்க கல்லறைங்களுக்கு சாம்பிராணி போட்டுக்கின்னு இதையே ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இத்தனை ஆண்டுகளும் அவர்கள் நடக்கிறார்கள். பிசாசு அவர்களை முழுவதும் கண்கள் குருடாக்கி வச்சிருக்கிறார் இன்றைய வரைக்கும். ஆனால் அந்த கத்தோலிக்க சபையில 47 ஆண்டுகளுக்கு முன்பு 22 வயது நிரம்பி வாலிபனான என்னை கர்த்தர் என்னை தொட்டு, என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, என்னை ஆண்டவர் புடமிட்டு, ஆண்டவராக இயேசு என்ற நாமத்தை நீ அறிவி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று என்னை அழைத்த 1978ஆம் ஆண்டு என்னை அழைத்த அந்த நாள் முதல் நான் உன்னோடு கூட இருப்பேன், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீ அறிவி என்று சொல்லி இந்த வாலிப வயதுல என்னை கர்த்தர் அழைத்து
என் ஆவிய ஆத்மா சரீரத்தை இரவு பகலாக தேவனுக்கு அர்ப்பணித்து 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 அர்ப்பணித்ததில் விளைவு என்ன ஆச்சரியம் தெரியுமா? எந்த எக்கு கோட்டை போல கத்தோலிக்க சபை இருந்ததோ அந்த கத்தோலிக்க சபையில 40 வருஷம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற சுவிசேஷத்தை 40 வருஷம் இந்த பெங்களூர் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், எல்லா அமெரிக்கா நாடுகளில், ஆஸ்திரேலியா நாடுகளில், கனடா தேசத்துல, எல்லா ஐரோப்பா தேசத்துல, எல்லா அது லண்டன், அது டென்மார்க், அது ஆலந்து, அது பெல்ஜியம், ஜெர்மனி, எல்லா கத்தோலிக்க சபைகளும் இந்த வேதத்தை கத்தோலிக்கர்கள் கையில் எடுக்கும்படி கர்த்தர் இந்த தகுதியற்ற என்னை எடுத்து பயன்படுத்தினார். என்னையே நான் தேவனுக்கு கிறிஸ்து தன்னையே நான் மீட்புக்காக கொடுத்தது போல என்னையே நான் அனுதினமும் கர்த்தருக்கு என்னை நான் ஜீவபலியாய் அர்ப்பணிப்பேன். தேவன் ஒருவரையே நோக்கி பார்ப்பேன். தேவன் ஒருவரிடத்துல தான் பேசிக் கொண்டிருப்பேன். அன்றிலிருந்து எந்த வரைக்கும் அவரிடத்தில் தான் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பேன். என் கர்த்தர் எனக்காக கோணலானதெல்லாம் நேராக்கி அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் திறக்க வைத்து 100 கத்தோலிக்க ஃபாதர்மார்கள்லாம் 300-400 கத்தோலிக்க கன்னியாசிரிகள் 50,000 1 லட்சம் பேர் கத்தோலிக்க ஜனங்கள் கூடுகிறார். மேடையில 4-5 பிஷப்மார்கள் கை கட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விசேஷத்தை எழுப்புதல் கூட்டங்களை 40 வருஷம் கத்தோலிக்க சபையில நிறைவேற்றி முடிக்க முடியும். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் அந்த ஒரு நாமம். நான் அழைக்கப்பட்ட போது பேங்க்ல தான் நான் இருந்தேன். யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், பிரசன்ட் டவுன்ல. எனக்கு 10 நிமிஷம் டைம் கிடைச்ச போது தனிமையில ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை நிரப்போம், உன் நாமத்தை சொல்ல என்னை நிரப்போம், நான் அந்த முழங்காலே நிற்பேன். பேங்க்ல எவ்வளவு வசதியான வேலை இல்லை. எல்லாரும் சினிமா கதை, அந்த கதை, இந்த கதை என்று பலர் இருப்பார்கள். அதான் அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நானும் 1/2 மணி நேரம் கழித்தால் தனி அறையில முழங்கால் போட்டு வேதத்தை படித்து என்னை நிரப்போம், இயேசு நாமத்தை எங்கும் அறிவிக்க என்னை நிரப்போம், என்னை என்று அர்ப்பணித்தேன். சில நேரத்துல சில அறைகள்ல ஆட்கள் வந்திருப்பார்கள். அப்ப பேங்க் டாய்லெட்ல 2 ரூம் இருப்பார். ஒரு ரூம் வந்து தலைவாறு தலை செய்வதற்கு அலங்கரிக்க, அந்த ரூம்ல முழங்கால் போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை கதறி கதறி என்னை அர்ப்பணிப்பேன். எங்க டைம் கிடைக்குதோ மரத்தடியில போய் முழங்கால் போட்டு தேவனிடத்துல என்னை அர்ப்பணிப்பேன். என்னுடைய விளைவு வாரம் ஒரு நாள் உபவாசம், தேவன் அறிவார். என்னுடைய விளைவு அசைக்க முடியாத கத்தோலிக்க பிஷப்மார்கள்லாம் ஓடி வந்து எங்களை ஏற்றுக்கொண்டு அவங்கெல்லாம் கை கட்டி கொண்ட மேடையில் இருக்க லட்சக்கணக்கான கத்தோலிகர்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அறிவிக்கப்படி தேவன் செய்தார். 1985 வருஷத்துல டிசிஎஸ் தினகரன், அப்போது ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒரு பெரும் ஊழியக்கார், மகா பெரிய ஒரு அப்போஸ்தலர். ஒரு கூட்டத்துல 3 லட்சம் பேர் கூடுவாங்க. அவர் என்னுடைய சாட்சியை கோடிப்பட்டு என்னை அழைத்து அவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், நீங்க பேசிய ஒரு செய்தியை எனக்கு கார்ல என் டிரைவர் போட்டு காட்டினான், நீங்க பேசின அந்த செய்தியை நான் கார்ல கேட்டு போனேன். பச்சை மரத்தில் அடிக்கிற ஆணி போல தேவன் உங்களை வச்சு பேசுறார். அதனால இனி மெரினா பீச்சில், சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரையில் இருக்கிற பீச்சில் பேருந்த பெருவிழாவில் வியாழன் வெள்ளி 2 நாள் நீங்க போதிக்கணும், சனி ஞாயிறு 2 நாள் நான் போதிப்பேன் என்று சொல்லி அந்த பேருந்த பெருவிழாவில் கர்த்தர் என்னை பேச வைத்தார். இது எதனால வந்தது? நம் திறமையாலையா, படிப்பாலையா, அந்தஸ்தாலையா, தாளந்தாலையா, அப்பா அம்மா செய்த புண்ணியத்தாலையா? இல்ல, கர்த்தராகிய இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தாலே நமக்கு. இதே வெங்கடேஸ்வரன் வீதியில நான் கூட்டமா அலைந்த
வருஷத்துக்கு முன்னாடி இதே டானர் ரோட்ல, இதே டேவிஸ் ரோட்ல இந்த பகுதிகளெல்லாம் கூட்ட வாலிபர்கள் அழைத்து கொண்டு தெருத்தருவா வந்து பிரசங்கித்திருக்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி வெட்கப்படவில்லை, அவமானப்படவில்லை. கிறிஸ்துவை கொடுக்கணும். ஆவியானவர் ஏவினார் அன்பானவர்களே. பிசாசுகள் ஓட வைத்தார், அந்த ஊரே மனம் திரும்பியது. ஆக அன்பானவர்களே, வெங்கடேஸ்வரத்துக்கு பின்பக்க ரயில்வே கேட் இருக்கு தெரியுமா? ரயில்வே லைன்ல அங்க போகும் பொழுது அங்க ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த தெருவில் மீட்டிங். இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் ஆவிகள் இந்த பகுதியில் வாவலில என்று சொல்லும் போது அங்க ஒரு பொண்ணு நாக்கு நீட்டி அவள் கற்பூரம் வச்சு கொளுத்தி இருக்கிறாள். அவள் மேல பிசாசு வந்துடுச்சு. அந்த நாக்கை நீட்டி கற்பூரம் எரி அப்படியே கத்தின்னு வந்து முன்னால விடுது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த தெருவில் இருக்கிறவர்களும் இயேசுவே தேவன் என்று இதான் உபவாசம், இதான் ஒப்பு கொடுத்த. ஆகவே உங்களுக்கு கிடைத்த நேரத்தை சீரியல் பார்க்க பிசாசு தூண்டுவார். அதை தள்ளிவிடு. உபவாச ஜபத்தில் அதை வெறுத்து விடு. பல கதைகளை பேச பிசாசு தூண்டுவான், அதை வெறுத்து விடு. மற்றவர்களை பற்றி குறை சொல்ல பிசாசு தூண்டுவான், அதை வெறுத்து விடு. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த பிசாசு தூண்டுவான், அதை வெறுத்து விடு. இன்னைக்கு 10 பேர்ல நான் பார்த்த மாத்திரத்துல நான் மிக மனபாரத்தோடு நான் சொல்லுகிறேன். 10 பாஸ்டர்கள்ல 6 பாஸ்டர்கள் இன்னைக்கு பிசாசு அவங்க இதயத்தை உலக மாம்சீக பழக்க திருப்பி லீஸ்க்கு எடுத்த மாதிரி திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் 10ல் 6 பாஸ்டர்கள் புரோக்கர்களா தான் இருக்கிறார்கள். புரோக்கர் வேலை செய்யறாங்க. வீடு வேணா அவங்க தான் எடுத்துன்னு போறாங்க, நிலம் வேணா அவங்க தான் எடுத்து போறாங்க, பொண்ணு வேணா அவங்க தான். இதெல்லாம் நல்ல வேலை தான். ஆனா இது ஒரு கமிஷன் வச்சு இந்த வேலையை பார்க்கறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து தெரிஞ்ச ஒரு 4 பாட்டை பாடிட்டு 4 வசனத்தை எடுத்து போச்சு கத்தி கூச்சல் போட்டு கைத்தட்டு வச்சுட்டு போயிட்டா கர்த்தர் மகிமடைவார். எதுக்கு ஆண்டவர் அழைத்தார்? அதுக்காகத்தான் என் ஜீவனை நான் தருவேன் என்று வருகிறவன் தான் ஊழியக்காரன். இது எங்க ஆரம்பமாகிறது தெரியுமா? சிலுவையில நம்மை அனுதினமும் சாகடிப்பதிலிருந்து ஆரம்பம். ஆகவே அன்பான தெய்வ மனிதர்களே, நாம் வாழும் இந்த தேசம் பிசாசின் ஆவிகளால், வியாதிகளால், சாபங்களால், அக்கிரமங்களால்,